சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு ஒரு வருட காலமாக மிகவும் சீரும் சிறப்புமாக அண்ணாமலையாரும் நம்பி ஆரூரரும் துணை நிற்க வழி நடத்த சென்று கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அந்த நிகழ்வுல இன்று சித்தர் கருவூரார் என்ற அற்புதமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை பத்தி நம்மளோட பேசுவதற்காக சென்னையில் இருந்து சிவ ஆனந்தவல்லி அம்மா அவர்கள் நம்மோடு சேர்ந்திருக்கின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள் இணையம் வழியாக. அம்மா அவர்கள் நம்ம மன்றத்திற்கு புதியவர்கள் அல்ல, ஏற்கனவே 2-3 பொழிவுகள் கொடுத்தவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நமக்கு கருவூர் சித்தர் என்ற தலைப்புல பொழிவை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். தமிழ் ஆசிரியையாக, இசை ஆசிரியையாக பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போது நிறைய சைவத்திற்காகவும், அதாவது ஆன்மீகம் சார்ந்த பொழிவுகள் நிறைய கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இப்போது நமக்கு கருவூர் சித்தரை பற்றி பகிர்வு கொடுப்பதற்காக நம்மோடு வந்திருக்கின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் மேடை அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓகே. நமசிவாய நமக. திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிள வேணிலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே. மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. ஈசன் எந்தை இணையடி நிழலே, இணையடி நிழலே. முதலில் சைவ சமயத்தின் பெரும் தலைவனாம் சிவனின் திருவடிகளை அவனுடைய அருளாலேயே மனம் மொழி மெய் ஆகியவற்றால் வணங்கி சித்தர் கருவூரார் என்ற தலைப்பில் எனது சிந்தனைகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். முதலாவதாக இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை ஊக்குவித்த நம் தமர் ஊரன் அமைப்பில் அரிய செயல்களை புரிந்து வருகின்ற திருமதி சிவ லாவண்யா அம்மா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை தொடங்குவதில் பெருமிதம் கொள்கின்றேன். சித்தர் கருவூரார் 9ஆம் திருமுறையை பாடிய அருளாளர்களுள் ஒருவர் இந்த சித்தர் கருவூரார். இவர் தில்லை சிற்றம்பலம், திருக்கலந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், திருப்பூவனம், திருச்சாட்டியக்குடி, தஞ்சை ராஜராஜேச்சரம், திருவிடைமருது ஆகிய தலங்களில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானை போற்றி பாடுகின்ற பாடல்களை 10 பதிகங்களாகவும் அதில் 103 பாடல்களை பாடியுள்ளார். இந்த பதிகங்களில் பாடியுள்ள இவரது குறிப்புகளில் இருந்தே நாம் இவரை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. இவர் தன்னுடைய பதிகங்களின் இறுதியில் இருக்கின்ற திருக்கடை காப்பு செய்யுளில் கருவூரன் என்றும் கருவூரனேன் என்றும் கருவூர் என்றும் தம்மை பற்றி கூறியிருப்பதை பார்க்க முடிகிறது. இதில் இருந்து இவர் கொங்கு நாட்டில் உள்ள கரூர் எனப்படுகின்ற இந்த கருவூரில் பிறந்து வளர்ந்தவர் என்பதையும், கருவூருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருந்ததனால் கருவூரார் என்ற பெயரை பெற்று விளங்கினார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. பெரும்பாலும் சித்தர்கள் அனைவருமே அவர்களுடைய நிஜ பெயரால் அழைக்கப்படாமல் காரண பெயரால் அழைக்கப்பட்டு வருவது மரபாகவே இருந்து வருகிறது. கரூர் எனப்படுகின்ற
இடத்தில் எழுந்தருளியுள்ள சிவத்தலம் கொங்கு நாட்டு சிவத்தலங்களுள் ஒன்று. இந்த கோவிலுக்குள்ள தனி சிறப்பு என்னவென்றால், இந்த கோவிலின் தென்மேற்கு திசையில் கருவூராருடைய சந்நிதியும் அமைந்திருப்பது மிகுந்த சிறப்பை தரக்கூடிய வகையில் தெரிய வருகிறது. இந்த கருவூர் தேவர் வேதியர் குலத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஊர் ஊராக சென்று பஞ்சலோக விக்கிரகங்களை, கோவில்களில் இருக்கின்ற பஞ்சலோக விக்கிரகங்களை பழுது பார்த்தும் புதிதாக பஞ்சலோக விக்கிரகங்களை உருவாக்கி கொடுத்தும் தொழில் புரிந்து வந்தனர். அவர்கள் அதன் மூலமாக கிடைத்த வருமானத்தில் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் பங்கை செலவழித்து மகிழ்வாக வாழ்ந்து வந்தனர். அதில் மகிழ்வுற்ற முனிவர்களும் யோகிகளும் கருவூராருக்கு இளம் வயதிலேயே ஞானத்தை கற்பித்தனர். அஷ்டமா சித்திகளையும் கற்றுக் கொடுத்தனர். இவற்றை அறிந்து கொண்ட கருவூரார் அங்கிருந்து திருவாவடுதுறை சென்று சித்தர் போகரிடம் சீடராகி உபதேசமும் பெற்றார். மேலும் இவர் வேதியர் குலத்தில் பிறந்த இவர் வேதங்கள் முழுவதையும் கசடர கற்று அதன் வழி சற்றும் பிறழாது தன் வாழ்க்கையை வாழ்ந்தவராக விளங்கினார். இச்செய்தியை ஆரணம் பிதற்றும் பித்தனேன் என்றும் செழுமறை தெரியும் திகழ் கருவூரனேன் என்றும் அவர் தம்மை பற்றி கூறி இருக்கின்ற அந்த குறிப்புகளில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மக்களுக்கு நன்மை தரக்கூடிய கலைகள் அனைத்தையும் தெளிவாக பயின்றவர் இவர். இதனை நலமலி கலைப்பயில் கருவூர் அப்படிங்கிற அந்த தொடரால நமக்கு தெரிஞ்சுக்க முடிகிறது. மேலும் இவர் அஷ்டமா சித்திகளையும் கற்று போகரிடம் இருந்து உபதேசமும் பெற்று முழுமையான சித்தராக விளங்கினாலும் குலத்தொழிலை சற்றும் மறவாமல் கோவில்களுக்கு சென்று தனது ரசவாத வித்தை மூலமாக தங்க லிங்கங்களை உருவாக்கினார் என்று புராணம் கூறுகிறது. இந்த சித்தர் தனக்கு முன்னர் தோன்றிய அருளாளர்கள் பாடி அருளிய தேனினும் இனிய தமிழ் மொழியில் அமைந்த பாடல்களை நெஞ்சு உருகி கண்ணீர் மல்க அதை பாடியும் கேட்டும் அதன் சுவையை நுகர்ந்து இன்புற்றார். இவர் பிறவியின் பயனே இறைவனுடைய புகழை பாடல்களாக போற்றி பாடுவதே என்று உணர்ந்தவர். இறைவனுடைய புகழை பாடுகின்ற தொண்டர்களினுடைய கூட்டத்திலே இறைவன் இருக்கிறான் என்றும் அத்தொண்டர் கூட்டத்தை விட்டு அவன் ஒருபொழுதும் பிரிந்து செல்வதில்லை என்பதையும் நன்கு உணர்ந்த இந்த சித்தர் அந்த இறைவனுடைய புகழை பாடுகின்ற தொண்டர் கூட்டத்திலே தானும் ஒருவராக கலந்து கொண்டு அனுதினமும் பாடல்களை பாடுவதை தமது கடமை என கொண்டு வாழ்ந்து வந்தவர். இளமை, யாக்கை, செல்வம் இம்மூன்றும் நிலையற்றவை என்பதை உணர்ந்தவரான இந்த சித்தர் துறவரமாகிய தூய நெறியை மேற்கொண்டு வாழ்ந்தார். இந்த சித்தர் பகல் முழுவதும் இறைவனுடைய புகழை பாடல்களாக பாடுதல், இரவு நேரத்தில் தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து அந்த இறைவனுடைய திரு உருவத்தை தனது உள்ளத்திலே ஓவியமாக எழுதி பார்த்து சிவயோக நெறியில் நிலை பெற இருப்பதை தன்னுடைய அன்றாட அலுவலாக செய்து வந்தவர் இவர். மேலும் உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகமாகிய அந்த பேரின்ப நிலையை தனது ஐம்பொறிகளின் மூலமாகவும் நுகர்ந்து இன்பத்தை அடையக்கூடிய நற்பேற்றை பெற்றவராக விளங்கியவர் இந்த சித்தர். இவர் வேதமாகிய தேனை கற்று இன்புற்றவரான இவர் இறை அருளாகிய இன்பத்தை பெற ஞான சம்பந்தரின் வழியை நாடி பின்பற்றினர். தான் பெற்ற இன்பத்தை இந்த உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற பெரு விருப்பத்தோடு ஆலைப்படு கரும்பின் சாறு போன்றும் ஆறாவ் அமிர்தம் போன்றும் இனிய தமிழ் பாடல்களை பாடி அருளினார். மேலும் இறைவனுடைய புகழை பாடல்களாக பாடுவதில் பெரு விருப்பம் கொண்டு இவர் விளங்கியதால் தான் நோய், முதுமை இந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாம இந்த உலகத்துல நீண்ட நெடுங்காலம் இவர் வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. உலக மக்கள் அனைவரும் அயர்ந்து தூங்கக்கூடிய அந்த நடு யாம பொழுதுல
ஒன்றிய சிந்தையோட சிவயோக நிலையில் அமர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை சிவபெருமானை நினைந்து போற்றி அவனது அருளோடு ஒன்றி இன்புறுவதை ஒருங்கிருங்கண்ணின் எண்ணில் புன்மாக்கள் உறங்கி இருள் நடுநல் யாமத்தோர் கருங்கண் இன்றி இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் கலந்து என கலந்து உணர் கருவூர் தரும் கரும்பனைய தீந்தமிழ் மாலை என்ற தொடர்லேருந்து கருவூர் தேவர் மிக தெளிவா கூறியிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணின் கருவிழி என கலந்து சற்றும் அகலாது நின்று இறைவன் தனது திருவுருவ கோலத்தை இவருக்கு காட்டி அருளிய திறத்தை பண்ணிய தழல்காய் பாலலாம் நீர் போல் பாவமுன் பறைந்து பால் அணைய புண்ணியம் பின் சென்று அறிவினுக்கு அறிய புகுந்ததோர் யோகி நீர் பொலிந்து நுண்ணியே எனினும் நம்ப நின் பெருமை நின்னுடை ஒடுங்க நீ வந்து என் கண்ணின் உன் மணியிற் கலந்தனை கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்ற பாடல்ல ரொம்ப அழகா இவர் பாடியிருக்கிறத நம்ம படித்து இன்புற முடிகிறது. மேலும் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல தக்கினமேரு எனப்படுகின்ற ராஜராஜேஸ்வரம் கோவிலை கட்டினான். அவனுடைய அருமையான அரும்பெறர் புதல்வன் அவன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்பட்ட அவனும் வடநாட்டில் உள்ள கங்கையாறு பாய்கின்ற வடநாட்டில் உள்ள மன்னர்களை எல்லாம் வென்று கடல் கடந்து கடாரம் முதலிய நாடுகளையும் வென்று தன்னுடைய பெயரால புதுசா கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற ஊரையே உருவாக்கி அங்க ஒரு கோவிலையும் கட்டுறான். தந்தை கட்டியதை போலவே அனைத்து சிறப்புகளுடன் கூடிய ஒரு கோவிலை கங்கை கொண்ட சோழனும் கட்டுறான். இந்த 2 கோவில்களுக்கும் கருவூரார் சென்று அந்த தலத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் மீது பாடல்களை பாடியிருக்கிறார் என்று கூறும் பொழுது இந்த 10ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியிலும் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இவர் வாழ்ந்திருக்கலாம் என்று இவரது காலமானது கருதப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம இந்த தஞ்சை ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறான். சிவபாத சேகரன்கிற சிறப்பு பெயரை பெற்றவன் அவன். இது கூட சொல்லுவாங்க, தஞ்சாவூர்ல கருவூரார் தவம் இருந்ததாகவும் அவரது அறிவுரைப்படியே ராஜராஜேஸ்வரம் கோவிலை மன்னன் கட்டியதாகவும் கூட சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியா இருந்து வருது. இந்த ராஜராஜ சோழன் தஞ்சாவூர்ல மிக அழகான வடிவமைப்பு, நுட்பமான வடிவமைப்பு, அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாத்தோடையும் ஒரு பெரும் கோவிலை கட்டி முடிச்சுடுறான். பெருமான பிரதிஷ்டை பண்ணணும், அது ஒண்ணுதான் பாக்கி. மன்னனுடைய கனவாக இருந்தது இந்த கோவிலை கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது. இவன் 7 ஆண்டுகள்ல 1003 இருந்து 1010 முடிய 7 ஆண்டுகள்ல இந்த மாபெரும் கோவிலை கட்டி முடிச்சான். இப்ப 2010ஓட நம்ம பார்க்கும் பொழுது 1000 ஆண்டுகள் கடந்த ஒரு கோவில் அது. இந்த கோவிலை கட்டி முடிச்சாச்சு, எம்பெருமான பிரதிஷ்டை பண்ணணும். அப்படி பிரதிஷ்டை பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அந்த அஷ்டபந்தன மருந்து இழகி அந்த சிவலிங்க திருவுருவம் மருந்தால பிணிப்புறாமல் இருப்பதை எல்லாரும் பாக்குறாங்க. உடனே மன்னன் இந்த நிலையை பார்த்து வருந்தினான், கலங்கினான், கதறி அழுதான். ஏதோ தெய்வ குற்றம் நடந்து விட்டதோ என்று எண்ணி எக்கச்சக்கமா வருத்தப்படுறான். இந்த தன்னுடைய கனவு நனவாகுமா என்று பெரும் கவலையுற்றான் மன்னன். இந்த நிலையில் கருவூராரின் குருவான போகர் கருவூராருக்கு உடனே தஞ்சைக்கு செல்லும்படியும் அங்கு நீ செல்வதால் ஒரு ஆலய பணி முடிவுறும் என்றும் ஓலை அனுப்புறாரு. குருவோட ஓலையை பெற்ற கருவூரார் தஞ்சைக்கு மன்னனை சந்தித்தார். மன்னன் மற்றும் பரிவாரங்கள் சூழ ஆலயத்துக்குள் சென்றார். ஆலயத்தில் எம்பெருமானுடைய திருவுருவம் மருந்தினால் பிணிப்புறாமல் இருப்பதற்கான காரணத்தை அறிகிறார். கீழே இருக்கின்ற ராட்சசிதான் எம்பெருமானின் திருவுருவத்தை பீடத்தில் பிணிப்புறாமல் இருக்க செய்கிறார் என்பதை அறிந்த அவர் தனது வாயில் உள்ள தாம்பூல சாற்றை அந்த ராட்சசியின் மீது காரி உமிழ்கிறார். உடனே அவள் பஸ்மமானாள். கருவூரார் எம்பெருமானின் திருவுருவ சிலையை பீடத்தில் பொருத்தி முடித்தவுடன் தகதக என்னும் மின்னும் ஒளியுடன் காட்சி தந்தார் எம்பெருமான் அனைவருக்கும். சுற்றி உள்ள அனைவரும் சிவ நாமத்தை ஓங்கி முழங்க
கருவூரார் எம்பெருமானுக்கு அபிஷேகமும் செய்வித்தார். இதை கண்டு அளவில்லாத ஆனந்தம் அடைந்த அந்த மன்னன் கருவூராரின் கால்களில் பணிந்து வணங்கி அவரை சிறப்புறச் செய்தான். அவரை பெருமைப்படுத்தினான். இதே போன்றே கங்கை கொண்ட சோழனும் தனது ஆலயத்திற்கு கருவூராரை வரவழைத்து பாடல்களை பாடச் செய்ததோடு மட்டும் அல்லாமல், கருவூராரை அவன் தனது வாழ்நாளில் தன்னுடைய வாழ்க்கையிலேயே கருவூராருடைய பாடல்களை அனுதினமும் பாடுவதை இப்ப ஒரு கடமையாக கொண்டு வாழ்ந்து வந்தவன் கங்கை கொண்ட சோழன். இந்த கருவூரார் தெருதோறும் சென்று இறந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். 2 மன்னர்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவர் ராஜ வாழ்க்கை வாழணும்னா வாழ முடியும். ஆனா அவர் தெருதோறும் சென்று இறந்து வாழும் எளிய வாழ்க்கையையே மேற்கொண்டு வாழ்ந்து வந்தார். இதை கண்ட அந்த கங்கை கொண்ட சோழன் இந்த இறந்து வாழும் இந்த கருவூராருடைய உள்ளத்து உயர்ச்சியினை நன்கு உணர்கிறான். அவருடைய இந்த சிவ யோகியாரை பணிந்து அவர் பாடிய பாடல்களை அனுதினமும் இறைவன் முன் பாடியதனால் தான் அவன் வேந்தர்களை எல்லாம் வென்ற பெரு வேந்தனாக விளங்கினான் என்பதை இவர் தன்னுடைய பாடல் ஒன்றுல பாடியிருப்பதை நாம பார்க்கலாம். மங்கையோடிருந்தே யோகு செய்வானையே வளரிளந்திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே அங்கையோடு ஏந்தி பலி திரி கருவூர் அறைந்த சொன்மாலையால் ஆழி செங்கையோடு உலகில் அரசு வீற்றிருந்து திளைப்பது உன் சிவனருட்கடலே. வேந்தர்களை எல்லாம் வென்ற வேந்தனாக பெரு வேந்தனாக இவன் விளங்கியதற்கு காரணம் என்னன்னா, இந்த கருவூரார் பாடிய அந்த பாடல்களை அனுதினமும் இறைவன் முன் பாடியதே என்பதை இந்த பாடல்ல கருவூரார் கூறுகிறார். அது மட்டும் இல்லாம கங்கை கொண்ட சோழனோ மன்னன், அவன் ராஜபோகமாகிய சிற்றின்பத்துல மூழ்கி திளைக்கலாம். ஆனா அந்த சிற்றின்பத்தில் மூழ்காமல் சிவன் அருட்கடலாகிய பேரின்ப வெள்ளத்துக்குள்ள திளைத்து இன்புற்றான் என்பதையும் இவர் தனது பாடல்கள்ல திருக்காப்புடை செய்யுள்ள கூறுவதன் மூலமாக மன்னன் வழியே மக்களும் அவ்வழி ஒழுக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது மட்டும் இல்லாம உலகத்துல பிறந்த மக்கள் அனைவருமே பிறவியாகிய பெருங்கடலை கடப்பது என்பது அரிது என்பதை உணர்ந்தவர்களே. நம்முடன் பிறந்த 5 பொறிகளுமே பகைவர்களாக இருக்க, பிறவியாகிய இந்த பெருங்கடல்ல நடுவுல சிக்கி திணறி கொண்டு கரையேறுவது எவ்வாறு என்று தெரியாமல் நம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, இந்நிலையில் என்னை உய்விப்பார் யார் உளர் என்று வினவ, அந்த நிலையில் அப்பொழுதே அங்கு தோன்றி நீ சிறிதும் அஞ்சற்க என்று சொல்லி நமக்கு திரு அருளை புரியக்கூடிய அந்த இறைவன் எழுந்தருளியுள்ள இடம் திருச்சிற்றம்பலமே என்பதையும் ஒரு பாடல் மூலமாக அவர் பாடுகிறார். இவரும் பிறவி பௌவநீர் நீந்தும் ஏழையேற்கென்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சலேன் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பழனங்குழைத்த செஞ்சாலி கடைசியர் களை தரு நீலஞ்செய்வரம் பரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவாளர் திருச்சிற்றம்பலமே திருச்சிற்றம்பலமே என்ற அழகிய பாடல்ல கருவூரார் பாடியிருக்கார். இவருடைய இந்த பாடல் தரக்கூடிய அதே பொருளை உணர்த்தக்கூடிய ஞானசம்பந்தருடைய பாடலையும் நாம நினைவு கூற வேண்டி உள்ளது. புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவழிந்திட்டை மேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில்
என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். மேலும் இறைவனுடைய தெய்வ காட்சிய கருவூரார் எப்படி பாடுறாருன்னா, பூத்திரள் உருவன் செங்கதிர் விரியா புந்தியில் வந்த மால் விடையோன் தூத்திரட் பளிங்கித் தோன்றிய தோற்றம் தோன்ற நின்றவன் என்று பாடுகிறார். இதே பொருளை தரக்கூடிய மற்றொரு பாடல் மாணிக்க வாசகரால திருவாசகத்துல பாடப்பட்டிருக்கு. திருவாசகத்துல உள்ள வரிகள், இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைத்தேன் என்கிறார் மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தரும் இதே பொருள் தரக்கூடிய பளிங்கே கோல அறிவை பாகம் ஒத்த 6 சமயங்கட்கு ஒரு தலைவன் என்று தேவாரத்தில் பாடியிருப்பதை நாம் நினைவு கூர்ந்து பெருமைப்படலாம். ஒரே பொருள் தரக்கூடிய பாடல்கள் வெவ்வேறு அருளாளர்களால் பல்வேறு காலங்கள்ல பாடப்பட்டிருக்கிறது. நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. மேலும் சிவபெருமானுக்கு சிறந்த கோவிலாக இருப்பது தில்லை சிற்றம்பலமே என்ற பொருள் தரக்கூடிய அதன் பெருமைகளை விளக்கக்கூடிய வகையில இந்த சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள இறைவன் மீது 11 பாடல்களை பாடியிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு 1 அல்லது 2 பாடலை மட்டும் பாடி நாமும் அதனுடைய பயனை பெறுவோம் என்ற நோக்குல பாடுறேன். கணம் விரி குடுமி செம்மணி கவை நாக்கரை அனற்கச்செவி பகுவாய் பணம் விரி துத்தி பொறிகொள் வெள்ளையிற்று பாம்பணி பரமர்த்தம் கோயில் மனம் விரிதருதேம் மாம்பொழில் மொழுப்பின் மழை தவழ் வளர் இளம் கமுகம் திணர் நிறை அரும்பும் பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருச்சிற்றம்பலமே. இந்த பாடலோட பொருளை பார்த்தோம்னா, கூட்டமா விரிந்த தலைகள், அந்த தலைகளின் கண் இருக்கின்ற சிவந்த ரத்தினங்கள், பிளவுபட்ட நாக்கை விட கரை பொருந்திய வாய், கண்ணோடு பொருந்தி நிற்கக்கூடிய காது, பிளந்த வாய்கள், வெள்ளிய பற்களை உடைய அந்த பாம்புகளை அணிகலன்களாக அணிந்த அந்த மேம்பட்ட எம்பெருமானாகிய சிவபெருமான் இருக்கின்ற கோவில், நறுமணம் கமழக்கூடிய ஒட்டு மாமரச் சோலைகளையும் தன்னோட உச்சியில மேகங்கள் தவழுமாறு உயர்ந்த பாக்கு மரங்களுடைய உச்சியில வரிசையாக தோன்றக்கூடிய பூங்கொத்துக்களையும் உடைய பெரும்பற்ற புலியூர் என்ற திருப்பதிக்கண் அமைந்துள்ள திருச்சிற்றம்பலமே என்று பாடுகிறார் இந்த பாடலில். மற்றொரு பாடல்ல இன்னொரு பாடல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மோட பிறந்த அந்த 5 பொறிகளுமே நமக்கு பகைவனா இருக்கும்போது என்னை காப்பாற்றவர் யார் இருக்காருன்னு கேட்டோம்னா, உடனே நமக்கு முன்னால தோன்றி நம்மை உய்விப்பவன் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள இடம் திருச்சிற்றம்பலமேன்னு அவர் பாடியிருக்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு பாடி காட்டினேன். இப்ப அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்றேன். தாயே நெறிறங்கும் தலைவோவோ என்றும் தமியனேன் துணைவோ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம் புரி பரமர்த்தம் கோயில் வாயினேர் அரும்பு மணிமுறுக்கலர வளரிலஞ்சோலை மாந்தளிர் செந்தீயினேர் அரும்பு பெரும் பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருச்சிற்றம்பலமே. இதுல இவர் என்ன, இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, தாயை போல உயிர்கள் எல்லா உயிர்களிலும் இரக்கம் கொள்ளக்கூடிய தலைவனே, தன் உணர்வே இல்லாத அடியவர்களுடைய தலைவனே, நாய் போல இழிந்த நிலையில இருக்கிறவன் நான். அப்படி இருக்கிற நான் உன்னை அழைத்து கூவினேனே, ஆனால் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கும் நன்மையை செய்யக்கூடிய அந்த சிவபெருமானுடைய கோவில் பெண்களுடைய வாய்க்கு ஒப்பாக சிவப்பு கலர்ல அரும்பும் அழகிய முறுக்க மலர
இளமரங்கள் வளர்கின்ற சோலையில மான் தளிர்கள் சிவந்த தீயை போல தோன்றுகின்ற அந்த பெரும்பெற்ற புலியூரில் உள்ள அருட்செல்வத்தை வளர்க்கின்ற திருச்சிற்றம்பலமே என்று பாடுகிறார் கருவூரர். இதே போன்று இவர் எல்லா பாடல்களையும் பாடுவதற்கு காலம் மிகவும் அரிதாக உள்ளது. ஆகையினால 2 பாடல்களை மட்டும் இப்ப நான் பாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது தஞ்சை ராஜராஜேஸ்வரம். தஞ்சை ராஜராஜேஸ்வரம் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் இந்த கோவில கட்டினான். இந்த கோவிலை கட்டி கோவில்ல பெருமான பிரதிஷ்டை பண்றதுக்கு கருவூரார் எந்த வகையில உதவினாருங்கிறத நான் இந்த உரையில ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்ப தஞ்சாவூர் கோவிலை பத்தி அதனுடைய சிறப்பை மட்டும் சொல்லிட்டு அதுல ஒரே ஒரு பாடலை மட்டுமாவது பாடி நம்ம தஞ்சை அம்பலத்தானுடைய அருளை பெறலாம்னு நினைக்கிறேன். இந்த தஞ்சை கோவில் இது ராஜராஜேஸ்வரம் என்று சோழர் காலத்திலும் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்று நாயக்கர் மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலும் மராட்டியர் காலத்துல தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்பட்ட ஒரு கோவில். மேலும் தஞ்சை பெரிய கோவில், பெருவுடையார் கோவில், பிரகதீஸ்வரர் கோவில் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்ற சிறப்பை பெற்ற கோவில் இந்த கோவில். இந்த கோவில் இந்தியாவில் உள்ள கோயிலேயே மிக பெரிய கோவில். அது மட்டும் இல்ல, உலகத்தினுடைய பாரம்பரிய சின்னமாக 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கலை அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால அறிவிக்கப்பட்ட ஒரு கோவில். உலக பாரம்பரிய சின்னமான ஒரு கோயிலாக தனிச்சிறப்பை பெற்று விளங்குகின்றது இந்த கோவில். அது மட்டும் இல்லாம இந்த தஞ்சாவூர் கோவிலை கட்டும்போது தமிழ்நாடு முழுவதுமே சோழர்களுடைய ஒரே குடைக்குள் இருந்தது என்பதும், மேலும் தமிழ்நாடை தாண்டி வெளியில உள்ள சில பகுதிகளை ஆளக்கூடிய அந்த சிறப்பையும் பெற்று சோழர்கள் விளங்கினார்கள் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி. இந்த தஞ்சை பெரிய கோவில்ல அந்த கட்டுமான முறை எகிப்துல இருக்கிற பிரமிடுகளுடைய கட்டுமான முறையை ஒத்து இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோவில் மட்டும் இல்ல, கங்கை கொண்ட சோழன் கட்டிய அந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோவிலோட அமைப்பும் தஞ்சை பெரிய கோவிலோட அமைப்பும் அந்த பிரமிடுகளுடைய கட்டுமான முறையை ஒத்து இருப்பதாக ஆய்வாளர்கள் தனது ஆய்வுகள்ல சொல்லி இருக்காங்க. இந்த தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கிற பெரிய நந்தி ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்டது. இதோட உயரம் 14 மீட்டர் நீளம், அகலம் 7 மீட்டர். உயரம் 14 மீட்டர், நீளம் 7 மீட்டர், அகலம் 3 மீட்டர். இந்த அமைப்புல அமைக்கப்பட்ட இந்த நந்தி ஒரே கல்லால் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு. மேலும் இந்த ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டுவதற்கு அவன் ஆற்றிய அரும் பணிகள் யாவை என்பதையும், அதற்கு அவன் எடுத்த அனைத்து செயல் நிகழ்வுகளையும் கல்வெட்டுகளாக அந்த கோவில்ல நாம பார்க்க முடியறது. அவன் 50 ஓதுவார்களையும் 400 நடன மாதர்களையும் கோயில்ல நியமித்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. மேலும் இந்த தஞ்சாவூர் கோவிலை போலவே வடிவமைப்பில் உள்ள பிற கோவில்கள்னா ஏற்கனவே சொன்ன அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஒண்ணு, தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில், திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில், இது எல்லாமே தஞ்சாவூர் கோவில் அமைப்பிலேயே கட்டப்பட்ட அந்த சிறப்பை பெற்ற கோவில்கள். மேலும் தஞ்சாவூர் கோவிலோட சிறப்பை பெருமைப்படுத்தும் முகமாக மத்திய அரசு 1984வது வருஷம் இந்த கோவிலுடைய முகப்பு தோற்றம் பதிக்கப்பட்ட ஒரு 1000 ரூபாய் நோட்டை அச்சிட்டு வெளியிட்டது என்பது ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு செய்தி. இப்ப இந்த தஞ்சை ராஜராஜேஸ்வரம் கோவிலில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் மீது கருவூரார் பாடிய ஒரே ஒரு பாடலை மட்டும் காலத்தின் அருமையை கருதி நான் பாடி பொருள் சொல்றேன். நெற்றியிற் கண்ணன் கண்ணின்றகலா நெஞ்சினில் அஞ்சிலம் பலைக்கும் பொற்றிருவடியன் குடிமுழுதாள புகுந்தன போந்தனவில்லை மற்றென குறவென் மரிதிரை வடவாற்றிடு
புனல் மதகில் வாழ்முதலை ஏற்று நீர்க்கிடங்கின் இஞ்சி சுல் தஞ்சை ராஜராஜேச்சர திவர்க்கே ராஜராஜேச்சர திவர்க்கே. இந்த பாடலுக்கான பொருள்னு பார்த்தோம்னா, அதாவது பெரிய அலைகளை உடைய வடவாறு, அதுல ஓடக்கூடிய தண்ணிய, அதுல இருக்கின்ற அந்த மதகில் வாழக்கூடிய முதலைகள் வாரி இறைக்குது. இந்த வாரி இறைக்கின்ற அந்த நீரால நிரம்பி அகழிகளால் சூழப்பட்ட மதில்களை உடைய தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தை எம்பெருமான் அவருடைய நெற்றிக்கண் என் கண்கள்ல இருந்து கொஞ்சம் கூட பிரியவே இல்லை. என் நெஞ்சில அவரோட சிலம்பு ஒலி ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய அழகிய திருவடிகள் அடியேனுடைய குடி முழுவதையும் ஆழ்வதற்கு அடியேன் கிட்ட புகுந்திருக்கின்றன. அடியேனை விட்டு அவை வெளியில செல்லவே இல்லை. அப்படின்னா அடியனுக்கு இதை தவிர வேற என்ன உறவுதான் வேணும் என்று எம்பெருமான் மீது கருவூரார் பாடுகிறார். இப்ப அடுத்ததாக இந்த ராஜராஜேஸ்வரம் கோயிலை பத்தின ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்றேன். அடுத்தது கங்கை கண்ட சோழேஸ்வரம். இந்த கோவில்ல கருவூரார் பாடிய பாடல்கள். இந்த கோவில் உருவானது எவ்வாறு, இத இப்ப முதல்ல பார்ப்போம். பிற்கால சோழர்கள்ல விஜயாலய சோழன் காலத்திலிருந்து முதலாம் ராஜராஜ காலம் முடிய 10 தலைமுறைகளாக தஞ்சாவூரைத்தான் தலைநகரா வச்சு சோழ மன்னர்கள் ஆட்சி புரிந்து வந்தனர். இந்த தஞ்சாவூர் பாண்டியர்கள் நாட்டுக்கு எல்லையில அமைஞ்சிருந்ததுனால பாண்டியர்களால அடிக்கடி தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அது மட்டும் கிடையாது, அந்த காலத்துல மாதம் மும்மாரி பெய்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி மாதம் மும்மாரி மழை பெய்ததுனால அங்க ஓடக்கூடிய கொள்ளிடம் ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்பட்டதுனால முதலாம் ராஜராஜ சோழனுடைய மைந்தனான கங்கை கொண்ட சோழன் என்ன பண்றான்னா, முதல்ல கங்கையாறு பாய்கின்ற வடநாட்டு மன்னர்களை எல்லாம் தனக்கு கீழே கொண்டு கடல் கடந்து கடார முதலிய நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டவனாகிறான். கங்கை கொண்ட சோழன் என்ற பெயரையும் பெறுகிறான். இவன் இந்த மாதிரி கொள்ளிடத்துல வெள்ளப்பெருக்கு அதிகமா அடிக்கடி வருது. இப்ப இருக்கிற மாதிரி அணைக்கட்டுகள்லாம் அப்ப இல்ல. ஆகையினால அவனால நினைச்ச உடனே தன்னோட பரிவாரங்களோட தன்னுடைய குலதெய்வமான தில்லை அம்பலத்தான போய் வணங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இத மாற்றணும்னு ஆசைப்படுறான். ஆகையினால நகருக்குள்ளேயே தான் இருக்கின்ற அந்த ஊருக்குள்ளேயே தலைநகரையும் உருவாக்க ஆசைப்படுறான். ஆகையினால புதியதாக ஆயுதக்கலன் படைக்கலன்கள் எல்லாம் உருவாக்க முடிந்த ஊர்களை எல்லாம் அறிந்து ஒரு புதிய நகரையே உருவாக்குறான். உருவாக்கிட்டு அந்த நகரையே கங்கை நதியால புனிதப்படுத்தணும்னு ஆசைப்பட்டுட்டு தன்னுடைய படை தலைவன் கிட்ட ஒரு படைய கொடுத்து, நீ கங்கையாறு பாய்கின்ற வடநாட்டுல போய் கங்கை நதியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். இந்த படை தளபதியும் வீரர் பெரும் படையோட வடநாட்டுக்கு சென்று அங்க உள்ள மன்னர்களை எல்லாம் வென்று கங்கை நதியோட திரும்பி வரும் பொழுது அந்த படை தலைவனை கோதாவரி ஆற்றங்கரையில் கண்டு மகிழ்ந்தான் கங்கை கொண்ட சோழன். அந்த கங்கை நீர் கொண்டு வந்த கங்கை நீரை சோழ கங்கம் அப்படிங்கிற ஏரி ஒன்ன வெட்டி அந்த ஏரிக்குள்ள அதை ஊற்றினான். அந்த ஏரி தான் இப்போ பொன்னேரி என்ற பெயர்ல அழைக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அந்த கங்கை மாநகர் அப்படின்னு வீர ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்திலையும் கங்காபுரி அப்படின்னு கலிங்கத்து பரணியிலையும் இந்த சிற்றூர் குறிப்பிடப்பட்டு இருப்பதை நாம பார்க்க முடியும். மேலும் இந்த கங்கை கண்ட சோழபுரத்துல நிறைய வெற்றி விழாக்கள் நடைபெற்ற இடம் இந்த ஊரு. இங்கதான் ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், சேக்கிழார் இந்த புலவர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் இது. முதற் குலோத்துங்க சோழன் அவருடைய அவைக்கள புலவர் ஜெயங்கொண்டார். அவர் கலிங்க மன்னனை வெற்றி பெற்றுட்டு வந்த உடனே யானும் ஜெயங்கொண்டான் ஆயினேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜெயங்கொண்டார் என்ன சொல்றாரு அப்படின்னா,
வெற்றி பெற்றவனை, அதாவது ஜெயங்கொண்டானை பாடுதல் பொருத்தமுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணிய பாடின இடம் அந்த கங்கை கொண்ட சோழபுரம். அது மட்டும் இல்லாம விக்கிரம சோழன் உலா, இரண்டாம் குலோத்துங்க சோழன் உலா, இரண்டாம் ராஜராஜன் உலா போன்ற சிற்றிலக்கியங்கள் எல்லாம் பாடப்பட்ட இடம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். மேலும் குலோத்துங்கன் சேக்கிழார் பெருமானை திருத்தொண்டர் புராணம் பாடணும்னு ஆணையிட்டு அவரும் பாடுறாரு. ஒவ்வொரு நாளும் எத்தனை பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன என்பதை கேட்டு அறிந்த இடம் இந்த இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கின்ற இந்த இடம் தற்பொழுது ஒரு சிறிய ஊராக இருக்கு. ஆனாலும் பெருமை மிக்க தன்னகத்தே, ஒரு கோவிலை தன்னகத்தே கொண்ட ஊராக இருக்கிறதுனால அந்த பழமையும் பெருமையும் சற்று குறைவில்லாத சிறப்போட அந்த மக்கள் எல்லாரும் அங்க மகிழ்ச்சியா வாழ்ந்து வருகின்றனர். இப்பொழுது இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் அந்த இறைவன் மீது கருவூரார் பாடிய பாடல்களில் ஒன்று. அன்னமாய் விசும்பு பரந்தையன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம் மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணா நார் பேரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அதாவது ஒரு காலத்துல திருமால் கூட அறிய முடியாத சக்தி சிவம் என்ற இரண்டு பொருள்களாக இருக்கின்றவனே முக்கண்ணனே, பெரிய தோள்களை உடைய கரும்பே, தேனே, அமுதமே, கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற திருக்கோவிலில் உவப்புடன் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றவனே, பிரம்மன் அன்ன வடிவம் எடுத்து வானத்தில் பறந்து உன் உச்சியை தேடுமாறு அவ்வளவு பெரியவனாக இருந்த நீ மிக மிக சிறியனாகிய அடியேனாகிய என்னை அடிமை கொள்ள விரும்பி என்னுடைய உள்ளத்தில் புகுந்து எனக்கு நீ அருள் பாலித்த அந்த கருணையுடன் அருள் பாலித்த அந்த தன்மையை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று பாடுகிறார். இவருடைய பாடல்கள் ரொம்ப மனச அப்படியே தடவி கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் உன்னெகிழ்ந்துடலம் நெக்கு முக்கண்ணா ஓலம் என்று ஓலம் விட்டு ஒரு நாள் மண்ணின் நின்று அலரேன் வழி மொழி மாலை மழலையன் சிலம்படி முடிமேல் பண்ணி நின்றுருகேன் பணி செய்யேன் எனினும் பாவியேன் ஆவியுள் புகுந்து என் கண்ணில் நின்றகலான் என் கொலோ கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. அதாவது மனம் நெகிழ்ந்து உருகி முக்கண்ணனே அடியன் உன் உபயம் அப்படின்னு சொல்லி உரத்து கூறிட்டு ஒரு நாள் கூட நான் தரையில நின்னு உன்னை அழைக்கவே இல்லை, அழைக்க மாட்டேன். தமிழ் பாடல இனிய ஓசையை உண்டாக்குகின்ற சிலம்பினை அணிந்த உன் திருவடிகளை அடியேன் முடி மீது சூடிக்கொண்டு பாடியும் உருகல, பாடி உருக மாட்டேன். உனக்கு ஒரு திறத்தாலேயுமே நான் தொண்டு செய்யறதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கேன், செய்யாதவனாகவும் இருக்கேன். ஆனாலும் நல்வினை செய்யாத இந்த பாவியாகிய அடியேனாகிய என்னுடைய உயிருள் புகுந்து எனக்கு அருள் பாலிக்கின்ற கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே, நீ அடியேன் கண்களிலிருந்து கொஞ்சம் கூட நீங்காமல் இருத்தலுக்கு காரணம் உன் கருணையை தவிர வேற எதாவும் இருக்க முடியாது. உன் கருணை தான்
உன்னுடைய உருவம் என் கண்ணை விட்டு அகலாம என்னுள்ளேயே இருந்து அருள்பாலித்துக் கொண்டு இருக்கிறது என்று பாடுகிறார். இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் இறைவன் மீது இவர் பாடிய பாடல். அடுத்ததாக நம்ம திருவிடைமருதூர் அந்த 4 தலங்கள்ல உள்ளதை மட்டும் பாடுறேன். மீறி அவருடைய சித்தராக அவர் நிகழ்த்திய நிகழ்வுகள் என்னென்ன, சிவன் அவருக்கு நிகழ்த்திய அற்புதங்கள் என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்ப 4வது தலமாக நான் திருவிடைமருதூர் தலம், இத பத்தி ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு அந்த தலத்தில் அமைந்த பாடல், ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடி அதனுடைய பொருளை பார்த்து நம்ம எல்லாரும் இன்பம் அடைவோம். மேலும் மருத மரத்தை தல விருட்சமாக கொண்ட இந்த பாடல் பாடப்பெற்ற பதிகள் மொத்தமே 3 தான். சோழ நாட்டுல இந்த திருவிடைமருதூர், பாண்டிய நாட்டுல திருப்புடைமருதூர், வடநாட்டுல மல்லிகார்ஜுனம், இந்த 3 இடங்கள்ல தான் மருத மரத்தை தல விருட்சமாக கொண்ட இடங்களாகவும் இருந்து பாடல்கள் பாடப்பட்ட பதியாகவும் விளங்கக்கூடிய சிறப்பை பெற்றதா இருக்கு. மேலும் இந்த பதியை சுற்றி இருக்கக்கூடிய சிவத்தலங்கள், இதோட அமைப்பை எல்லாம் ஒட்டி நாம பார்த்தோம்னா நடேச சந்நிதிங்கிறது தில்லையாகவே இருக்கு, தட்சிணாமூர்த்தி சந்நிதி ஆலங்குடியாகவும், நவகிரக கோவில் சூரியனார் கோவிலாகவும், விநாயகர் சந்நிதி திருவலஞ்சுழியாகவும், முருகர் சந்நிதி சுவாமி மலையாகவும், வைரவர் சந்நிதி சீர்காழியாகவும், சண்டேஸ்வரர் சந்நிதி சிறு சேங்கலூராகவும் இருந்து சிறப்பை பெற்று விளங்குகின்றன. இந்த திருவிடைமருதூர்ல தான் வரகூண பாண்டியனுடைய கொலைப்பழி நீங்கப்பட்ட இடம்ங்கிற சிறப்பை பெற்ற தலம் இந்த திருவிடைமருதூர். மேலும் பட்டினத்தடிகள் மும்மணி கோவை அப்படிங்கிற நூலை எழுதினாரு. அந்த நூல் 11ஆம் திருமுறையில சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இந்த திருவிடைமருதூர் இறைவன் மீது அவர் பாடிய பாடல்களுள் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி பொருள் சொல்றேன். அணி உமிழ் ஜோதி மணியினுள் கலந்து கடியனேன் உள் கலந்தடியேன் பணி மகிழ்ந்தருளும் அறிவை பாகத்தன் படச்சடை விடம் இடற்றடிகள் துணியும் இழாடை அறையில் ஓராடை சுடருமிழ் தர அதன் அருகே மணி உமிழ் நாக மணி உமிழ்ந்திமைப்ப மறுவிடம் திருவிடை மறுவிடம் திருவிடை மருதேம். இந்த பாடல்ல இவர் பொருள், இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அழக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒளி, அந்த ஒளி எங்க கலந்திருக்குன்னா ரத்தினத்தின் உள்ளே கலந்து நீக்கமர நிறைஞ்சிருக்கிற மாதிரி. அடியனுடைய உள்ளத்துக்குள்ள நீ புகுந்து அடியனுடைய தொண்டை விரும்பி ஏற்கக்கூடிய பார்வதியினுடைய மணாளனான அந்த பரந்த சடையையும் விடக்கரை பொருந்திய கழுத்தையும் உடைய அந்த பெருமான் சிவபெருமான் குறைதலை வெளிப்படுத்தி நிற்கின்ற மேலாடை, இடுப்பில் ஓர் ஆடை, அதன் மேல நாகரத்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாம்பு, அழகை வெளிப்படுத்தி கச்சாக விளங்குகின்ற அந்த கோலம், இவற்றை உடுத்து விரும்பி தங்கி இருக்கின்ற இடம் இந்த திருவிடைமருதூர் தலைமையாகும் என்று பாடுகிறார் கருவூரார் திருவிடைமருதூரில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான் மீது. இவர் இந்த 4 தலங்கள் பார்த்தோம். தஞ்சை ராஜராஜேஸ்வரம், அடுத்தது தில்லை சிற்றம்பலம், கங்கை கண்ட சோழேஸ்வரம், இந்த 3 தலங்கள்லையும் 11 பாடல்கள் பாடியிருக்காரு. திருவிடைமருதூர் இறைவன் மீது 10 பாடல்கள் பாடியிருக்காரு. இன்னும் மீதி 6 தலங்கள்ல உள்ள பாடல்களை இப்ப பாடுவதற்கு காலத்தின் அருமையினால பாட முடியாம இருக்கு. மேலும் அவருடைய பாடல்களை பாடி சுவைத்தல் என்பது காலம் முழுவதுமே சுவைத்து கொண்டே இருக்கலாம். இப்பொழுது இந்த சித்தராக விளங்கிய இவர் நிகழ்த்திய அற்புதங்கள், இவருக்கு சிவன் அருள் பாலித்த திறம், இவற்றை பற்றி கொஞ்சம் பார்ப்போம்.
இவர் சித்தர் போகத்தேர்ந்து முழுவதுமாக உபதேசம் பெற்று முழு சித்தராக விளங்கினார். முழு சித்தராக விளங்கிய பின்னால காசிக்கு சென்று தாமிரத்தால ஒரு லிங்கத்தை செய்து பிறகு அதை தங்க லிங்க வடிவமாக்கினார்னு புராணம் சொல்லுது அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அங்கிருந்து கிளம்பி ஒரு விஷ்ணு கோவிலுக்கு வராரு. விஷ்ணு கோவிலுக்கு பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு விரும்புறாரு. நடந்து வந்த களைப்பு அதிகமா இருந்ததுனால பெருமாள் கோவில் வாசல்லையே ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு, ஓய் பெருமாளே, உன்னை பார்க்கணும், வா வெளியே அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிடுறாரு. எந்த பதிலுமே கிடைக்கல. திரும்ப ஓய் பெருமாளே, உன்னை பார்க்கணும், வெளியில வா அப்படின்னு சத்தமா சொல்றாரு. இப்படி 3 தடவை சத்தமா கூப்பிடுறாரு. ஆனா அந்த ஆலயத்துல இருந்து எந்த பதிலுமே இவருக்கு கிடைக்கல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, இந்த கோயிலுக்குள்ள கடவுள் இல்ல போல, ஆகையினால ஆலயம் இல்லாத கோவில்ல பூஜையே இல்லாம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்க இருந்து கிளம்பி நேர குற்றாலத்துக்கு போறாரு. குற்றாலத்திற்கு சென்று அங்கு எழுந்தருளி இருக்கின்ற இறைவனை கண்டு களித்தார். ஏராளமான தமிழ் பாடல்களை பாடினார். அதன் பின் குற்றாலத்திலிருந்து திரும்ப பொதிகை மலைக்கு சென்றார். பொதிகை மலைக்கு சென்ற தங்கியிருக்கின்ற காலத்தில் ஒரு நாள் நெல்லையப்பரை காண்பதற்காக திருநெல்வேலிக்கு வருகிறார். திருநெல்வேலியில் நெல்லையப்பரை காண்பதற்காக வாசலில் அமர்ந்து கொள்கிறார். அப்ப அவர் சென்றிருந்த நேரம் நிவேதன காலம். வெளியே அமர்ந்து நெல்லையப்பா நெல்லையப்பா என்று குரல் விடுக்கிறார். எந்த ஒரு பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை. 3 முறை அதே போல நெல்லையப்பா நெல்லையப்பா, உன்னை பார்க்க வந்துள்ளேன், வா என்று 3 முறை கூவி அழைக்கிறார் இறைவனை. நிவேதன காலமாக இருந்ததால் எந்த பதிலும் அவருக்கு கிடைக்கப் பெறவில்லை. இதனால் கோபமுற்ற அவர், இந்த கோவிலில் இறைவன் இல்லை போலும், இந்த கோவிலில் எருக்கஞ்செடிகள் முளைக்கட்டும் என்று சாபத்தை கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். இவர் கூறிய மாத்திரத்தில் கோவில் முழுவதும் எருக்கஞ்செடிகள் முளைத்து எழுந்தன. புதர்கள் மண்டி கிடக்க தொடங்கின. அவர் அங்கிருந்து மானூருக்கு செல்கிறார். இவர் மானூரை சென்று அடையும் போது இவரை வழிமறித்தார் நெல்லையப்பர். குறும்புக்கார கருவூராரே, நிவேதன காலத்தில் வந்துவிட்டு நீ கூப்பிட்டவுடன் நான் வரவில்லை என்று கோபம் கொள்வாயோ? நீ வந்த நேரம் நிவேதன காலம், உன்னை எவ்வாறு நான் பார்க்க முடியும் என்று கூறி உடனே வா திருநெல்வேலிக்கு என்று மறைந்தார் சிவன். சிவன் கூற சித்தன் மறுப்பானா? உடனே திருநெல்வேலியை நோக்கி செல்ல தொடங்கினார் கருவூரர். அவர் திருநெல்வேலிக்கு செல்வதற்காக அடி எடுத்து வைக்கும் பொழுது அவர் வைத்த ஒவ்வொரு அடியிலும் ஒரு பொற்காசை தோன்றச் செய்து அவரை பெருமைப்படுத்தினான் சிவன். இந்த நெல்லையப்பரை தரிசித்த பிறகு நாரம்புநாதரை தரிசிக்க செல்கிறார் கருவூரர். நாரம்புநாதரை தரிசிக்க செல்லும் பொழுது நடுவில் தாமிரபரணி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நாரம்புநாதா நாரம்புநாதா என்று கூவி அழைப்பு விடுக்கிறார். அவரும் சற்றே நதிக்கு அப்பால் அந்தப்புறம் அமைந்துள்ள கோவிலில் எழுந்தருளியுள்ள நாரம்புநாதரும் சற்றே தலை சாய்த்து வா கருவூரா என்று அழைக்கிறார். அவர் அழைப்பு விடுத்தவுடன் பெருக்கெடுத்து ஓடிய சலசல என பெருக்கெடுத்து ஓடிய அந்த வெள்ளம் வடிந்து கருவூரார் அந்த நதியை கடந்து செல்வதற்கு வழிவிட்டது. கருவூராரும் நதியை கடந்து ஆலயத்துள் சென்று இறைவனை வழிபட்டார். இதற்கு சாட்சியாக இன்றும் அந்த இறைவனுடைய தலை சற்றே சாய்ந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கோவிலில் இறைவன் தரிசனத்தை முடித்தவுடன் அவர் நேராக ஸ்ரீரங்கத்துக்கு செல்கிறார். ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அரங்கனை தரிசித்து விட்டு வெளியே வருகிறார். அவர் வெளியே வந்தவுடன் அவர் ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறாள். அவள் தாசி அபரஞ்சி. தாசியாக இருந்தாலும் தாசி குலத்தில் பிறந்திருந்தாலும் அரங்கனின் மேல் அளவற்ற அன்பு கொண்டவளாக அனுதினமும் அரங்கனை தரிசித்து மகிழ்பவளாக விளங்கினாள் அந்த அபரஞ்சி. அபரஞ்சியும்
உயர் சித்தரான கருவூராரை காண்கிறாள். அவர் மேல் மயக்கம் கொள்கிறாள். அவரை தன் இல்லத்திற்கு வருமாறு அழைக்கிறார். கருவூராரும் இந்த அபரஞ்சியினுடைய பற்றற்ற உள்ளத்து நிலையை உணர்ந்து அவளுடைய அழைப்பை ஏற்று அவளது இல்லத்திற்கு செல்கிறார். 2 நாட்கள் அங்கு தங்கி அவளுக்கு ஞான உபதேசம் செய்விக்கிறார் கருவூரார். 2 நாட்களிலும் கருவூராரை உபசரிப்பில் திக்குமுக்காட செய்ய வைக்கிறாள் அபரஞ்சி. 2 நாள் முடிந்தவுடன் அவர் ஒரு ரத்தின மாலையை அன்பளிப்பாக அபரஞ்சியிடம் கொடுத்துவிட்டு தனது தலை யாத்திரைக்கு புறப்பட ஆயத்தமாகிறார். அந்த பரிசை பெற்றுக்கொண்ட அபரஞ்சியோ எல்லையற்ற வருத்தத்திற்கு உள்ளாகிறாள். அவர் நம்மை பிரிந்து செல்ல போகிறாரே, இத்தகைய உயர் சிந்தனையாளரான இந்த சித்தர் நம்மை பிரிந்து செல்ல போகிறாரே என்று வருந்துகிறார். அதை உணர்ந்த சித்தர், நீ பற்றற்ற உள்ளத்தோடு என்றும் அரங்கனின் அன்பை மனதில் தாங்கி வாழ்பவளாக இருப்பதால் நீ எப்பொழுது என்னை நினைத்து அழைத்தாலும் நான் உன்மேல் வந்து நிற்பேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து தலை யாத்திரைக்கு புறப்பட்டு செல்கிறார். மறுநாள் அபரஞ்சி அரங்கனை தரிசிப்பதற்காக கோவிலுக்கு வருகிறாள். அங்கு கோவிலில் ஒரே பரபரப்பு. அர்ச்சகர் அரங்கனின் கழுத்தில் அணிவித்திருந்த நவரத்தின மாலையை காணோம். யார் திருடி சென்றார்கள் என்ற சுவடே தெரியவில்லை. திருடியவர்கள் யார் என்பதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூற, அனைவரும் அந்த ரத்தின மாலையை திருடியவர் யாராக இருக்கும் என்று தேடும் முயற்சியில் ஈடுபட்டு ஒரே பரபரப்புடன் இருக்கின்றனர். எம்பெருமானின் மாலையை திருடியவர் யாரோ என்று கதறி அலறிக்கொண்டு தேடுகின்றனர். இதை எதையும் அறியாதவளாகிய அபரஞ்சி அங்கு வருகிறாள். அறியாதவளாகிய அபரஞ்சி உள்ளே சென்று பார்க்கிறாள். அனைவரும் அரங்கனுடைய ரத்தின மாலை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பதை அவள் அறியாள். அபரஞ்சியின் கழுத்தில் ரத்தின மாலையை கண்ட அர்ச்சகர், இதோ இதோ இதுதான் அரங்கனின் மாலை, அபரஞ்சியின் கழுத்தில் இருக்கிறதே, எவ்வாறு இது அவள் கழுத்திற்கு சென்றது? அபச்சாரம் அல்லவா என்று கத்தி அனைவரும் கேட்கும் வகையில் கூறுகிறார். அபரஞ்சியின் கழுத்தில் அந்த மாலையை கண்ட அனைவரும் அவளை இழுத்து கோவில் அதிகாரியின் முன் அழைத்து செல்கின்றனர். கோவில் அதிகாரியும், உனக்கு இந்த மாலையை கொடுத்தவர் யார்? யாரோ ஒரு காமுகன் தான் இதை திருடி உன்னிடம் கொடுத்திருக்க வேண்டும். அவன் யார் என்பதை கூறு என்று கூறிவிட்டு அவளை அவளது இல்லத்திலேயே சிறைப்பிடித்து வைக்குமாறு கூறுகின்றனர். நீ அபரஞ்சியை அவளது இல்லத்திலேயே சிறைப்பிடித்து வைத்திருந்தால் இவளை உடனே அபரஞ்சி கூறுகிறாள், இதை யாரும் திருடி கொடுக்கவில்லை, எனக்கு கருவூராரே அரங்கனின் அன்பளிப்பாக இந்த மாலையை தந்தார் என்று கூறுகிறார். இதை கேட்ட கோவில் அதிகாரிகள் காவலாளர்களிடம், இவளை அவரது வீட்டிலேயே சிறைப்படுத்து, இவளை பார்ப்பதற்காக கருவூரார் வரும்பொழுது கருவூராரை சிறைப்பிடித்து இங்கே அழைத்து வா என்று கூறி அவளை அனுப்பி வைக்கின்றனர். அபரஞ்சியும் சித்தரை நினைத்து தொழுது வணங்குகிறாள். அவர் தொழுது தன் கண்களை விழித்து உடன் அவள் முன்னே தோன்றுகிறார் கருவூரார். கருவூராரை கண்ட காவலாளர்கள் உடனே அவரை இழுத்து கொண்டு கோவில் அதிகாரியின் முன் நிறுத்துகின்றனர். கோவில் அதிகாரிகள் கருவூராரிடம், நீ அரங்கனின் மாலையை களவாடி அபரஞ்சியிடம் கொடுத்துள்ளாயே, இது நியாயமா என்று கேட்கின்றனர். உடனே கருவூரார் கூறுகிறார், இது நான் திருடி கொடுக்கவில்லை, அரங்கனே என்னிடம் தனது பரிசாக அவளிடம் கொடுக்குமாறு கூறினான், அதைத்தான் நான் செய்தேன் என்று கூறுகிறார். எனது அரங்கன் அபரஞ்சிக்கு பரிசளித்தானா? இதை யார் நம்புவது என்று அனைவரும் புலம்புகின்றனர். உடனே கருவூரார் கூறுகிறார், இதுவே உண்மை, நான் திருடி இந்த மாலையை அபரஞ்சியிடம் கொடுக்கவில்லை என்று கூற, உடனே கோவில் அதிகாரிகள், இதை நீ அரங்கனின் முன் சொல்வாயா என்று கேட்கின்றனர். அவளும் கருவூராரும், இதை அரங்கன் முன் வந்து சொல்கிறேன், அரங்கனையும் சாட்சியாக சொல்விக்க செய்கிறேன் என்று கூறுகிறார். அனைவரும் அவரை அழைத்து கொண்டு அரங்கனின் சந்நிதிக்கு செல்கின்றனர். மக்கள் அனைவரும் சூழ
அரங்கனின் சந்நிதிக்கு சென்ற கருவூராரை அவர் கூறிய செய்தியையே அரங்கனிடம் கூறுமாறு கோவில் அதிகாரிகள் கூறுகின்றனர். அரங்கனும், அரங்கா, நீதானே அபரஞ்சியின் மீது கொண்ட அன்பில் தன் உன்மீது கொண்ட பற்றற்ற நிலையை உணர்ந்து அவளுக்கு அன்பளிப்பாக இந்த மாலையை கொடுக்க சொன்னாய். நான் இதை கூறினால் எவரும் நம்ப மறுக்கிறார்கள். நீயே சொல், இதற்கு சாட்சியாக நீயே இவர்களுக்கு பதிலை கூறு என்று கூறுகிறார். இதை கேட்ட அரங்கன் அந்த பகுதி முழுவதும் முழு அமைதியாக இருக்கின்ற நிலை. அந்த சூழலில் அரங்கனுடைய கருவறையில் இருந்து அசரீரியாக ஒரு ஒலி ஒலித்தது. அந்த அசரீரியாக ஒலித்தது என்னவென்றால், நீங்கள் அனைவரும் பக்தர்களே, நீங்கள் அனைவரும் என்னை அழகுபடுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நானோ என் மீது அன்பு கொண்ட எனது பக்தைக்கு பரிசளித்து அவளை அழகுபடுத்தி பார்க்க விரும்புகிறேன். இந்த அபரஞ்சியோ தாசிகுலத்தில் பிறந்தவள் ஆனாலும் என் மீது தீராத அன்பை கொண்டவள், பற்றற்ற உள்ளத்துடன் அவள் வாழ்ந்து வருகிறாள். ஆகையால் அவளது அன்பிற்கு காணிக்கையாக நானே இந்த பரிசை கருவூராரிடம் கொடுத்து அவளுக்கு அளிக்க சொன்னேன் என்று ஒலித்ததை அனைவரும் கேட்டு வியப்படைந்தனர், அதிர்ச்சியுற்றனர். உடனே கருவூரார் மற்றும் அபரஞ்சியின் கால்களில் வீழ்ந்து வணங்கினர் அனைவரும். உடனே அபரஞ்சியிடம் பறித்த அந்த ரத்தின மாலையை மீண்டும் அபரஞ்சியிடமே அளிக்கின்றனர். அப்பொழுது அபரஞ்சி, அரங்கனின் மாலை எனக்கு வேண்டாம், இது அரங்கனும் கருவூராரும் நடத்திய நாடகம். அரங்கனுடைய இந்த நாடகத்தில் இருந்து நான் மேலும் புனிதம் அடைந்தவளாக மாறியுள்ளேன். எனக்கு இது பெருமை சேர்த்துள்ளது. ஆகையால் அரங்கனுடைய சொத்தை அரங்கனுக்கே கொடுத்து விடுங்கள் என்று கூறிவிட்டு அவள் தன்னுடைய இல்லத்திற்கு செல்கிறாள். கருவூராரோ, எனக்கும் அபரஞ்சிக்கும் இடையிலான உறவு குரு சிஷ்யை உறவுதானே தவிர வேற எதுவும் இல்லை என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அவர் கருவூருக்கே செல்கிறார். இதற்கு இடையில் சோழ மன்னர்கள் முதலாம் ராஜராஜ சோழனும் மற்றும் அவருடைய மகன் கங்கை கண்ட சோழனும் கருவூராரை பெருமைப்படுத்தினர் என்பதை நாம் அறிந்தோம். அந்த ஒரு சோழ மன்னனே இந்த கருவூரார் சிறை செல்வதற்கும் காரணமாக இருந்தான். அந்த சோழவர்மன் யாருன்னா இரணியவர்மன். அந்த சோழவர்மன் ஒரு நாள் தனது கனவில் அம்பலத்தானின் அற்புத நடனத்தை அழகுற கண்டு கழிக்கிறான். அந்த தான் கண்ட காட்சியை மிக அழகிய ஓவியமாக வரைந்து பார்த்து மகிழ்கிறான். அந்த ஓவியத்தை கண்டவுடன் இந்த ஓவியத்தை ஒரு அழகிய பொன் விக்கிரமாக செய்து அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் அந்த ஊரில் உள்ள சிற்பிகளை எல்லாம் அழைத்து சொக்க தங்கத்தில் இந்த அம்பலத்தானின் இந்த அழகிய திருவுருவ காட்சியை விக்கிரமாக வடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறான். வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர்கள் தான் அந்த சிற்பிகள். அந்த சிற்பிகள் மன்னனுடைய ஆணைக்கு உட்பட்டு அதை விக்கிரகமாக வடிவமைப்பதற்கு ஒப்புக்கொள்கின்றனர். அந்த சிலையை வடிப்பதற்கு தேவையான சொக்க தங்கத்தையும் தனது கருவூலத்தில் இருந்து அனுப்பி வைக்கிறான் மன்னன். இந்த சிற்பிகளும் அழகான அற்புதமான அந்த அம்பலத்தானின் நடன காட்சியை விக்கிரகமாக வடிவமைக்க முயல்கின்றனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் தகடு உடைந்து கொண்டே போய் வருகிறது. விக்கிரகம் முழுமையுறாமலே இருப்பதைக் கண்டு பதைபதைக்கின்றனர் சிற்பிகள். மேலும் மன்னன் இந்த விக்கிரகத்தை வடிவமைப்பதற்கு கொடுத்த காலம் 48 நாட்கள். 47 நாட்கள் முடிந்து விட்டதே, இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும்தானே உள்ளது, விக்கிரகம் முழுமை அடையவில்லையே என்று இந்த சிற்பிகள் புலம்பிய அந்த புலம்பலும் அவர்களுடைய கதறலும் இறைவனின் காதுகளுக்கு விழுந்ததோ இல்லையோ, கருவூராரின் காதுகளுக்கு எட்டியது. உடனே தன் சிற்பிகளை காப்பாற்றுவதற்காக அங்கே வந்து சேர்ந்தார் கருவூரார். சிற்பிகளிடம் நிகழ்ந்தவற்றை கேட்டு அறிந்தார். இந்த விக்கிரகத்தை வடிவமைப்பதற்கு இன்னும் ஒரு நாள் தான் உள்ளது, அதற்குள் இந்த பணியை செய்து முடித்து விட முடியுமா என்று சிற்பிகள் பதறினர். இதை கேட்ட கருவூரார்,
இந்த விக்கிரகத்தை வடிவமைப்புக்கு முடிப்பதற்கு ஒரு நாள் எதற்காக, 1 மணி நேரம் போதுமே என்று கூறிவிட்டு அந்த அறைக்குள் சென்றார். விக்கிரகத்தை வடிவமைக்கின்ற அந்த அறைக்குள் சென்றார். அறைக்குள் சென்றதும் அறை கதவை தாழிட்டு கொண்டார். வெளியே நின்ற சிற்பிகளோ கருவூராரை நம்பலாமா வேண்டாமா என்ற பதபதைப்புடனே நின்று கொண்டிருந்தனர். உள்ளே சென்ற கருவூரார் 1 மணி நேரத்திற்குள் அம்பலத்தாணி நடன காட்சியை அற்புதமான ஒரு விக்கிரகமாக தகதக என ஒலிக்கும் தங்கச் சிலையாக வடிவமைத்துவிட்டு வெளியே வந்தார். புன்முறுவலுடன் அந்த சிற்பிகளைக் கண்டு, உள்ளே சென்று பாருங்கள், அம்பலத்தானின் அற்புதமான நடனம் தங்க ஒளியில் தகதக என மின்னுவதைக் கண்டு களியுங்கள் என்று உள்ளே செல்லக் கூறினார். சிற்பிகளும் உள்ளே சென்று, ஆகா, அற்புதம் அற்புதம், என்னே அற்புதம், அம்பலத்தானின் அழகோ அழகு என்று வியந்து மகிழ்கின்றனர். அவர்கள் மன்னனுக்கு செய்தியை கூறி மன்னனையும் அந்த விக்கிரகத்தை கண்டு களிக்க வரவழைக்கின்றனர். மன்னனும் வந்தான். விக்கிரகத்தை கண்டதும் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தான், ஆனந்தம் அடைந்தான். அவனும் அணு அணுவாக அந்த விக்கிரகத்தை ரசித்து மகிழ்ந்து கொண்டு வரும் பொழுதே சட்டென அவன் சினம் கொண்டவனாக மாறினான். உடனே சிற்பிகளை அழைத்தான். நான் உங்களிடம் சொக்க தங்கத்தில் அல்லவா இந்த தங்க விக்கிரக சிலையை உருவாக்க சொன்னேன். நீங்கள் செம்பு சேர்த்து எவ்வாறு செய்தீர்கள்? தங்கத்தை திருடி வைத்துக் கொண்டுள்ளீர்களாம் என்று வினவியதும் அந்த சிற்பிகள் அனைவரும், மன்னா, நாங்களும் பல நாள் முயன்றோம். ஆனால் இந்த சிலை முழுமை அடையாமலே இருந்ததால் கருவூரார் தான் இந்த விக்கிரகத்தை முழுமை பெற செய்தார் என்று கூறினார்கள். அந்த கருவூரார் ஒரு சித்தர் என்று கூறியதும், சித்தன் இவ்வாறு தங்க சிலையை கூற சொன்னால் செம்பு கலந்து செய்வானா? அப்படி ஒருவன் செய்வானேயானால் அவன் சித்தன் கிடையாது, மகா யத்தன் என்று கூறி கருவூராரை உடனே அழைத்து வருமாறு ஆணையிடுகிறார். காவலாளர்களும் கருவூராரை அழைத்து வர மன்னன் அவருக்கு சிறை தண்டனை அளித்து சிறையில் அடைக்குமாறு மறுநாள் தண்டனை யாது என்பதை முடிவு செய்வோம் என்று கூறிவிட்டு அரண்மனைக்கு சென்றான். அரண்மனையில் அவனது அறை. அப்பொழுது அவன் முன்னே தோன்றினார் சித்தர் திருமூலர். மன்னா, நீ இன்று செய்த காரியம் மிகவும் தவறான ஒரு செயலை செய்துள்ளாய். நீ தங்கத்தை திருடினான் என்பதற்காகத்தானே கருவூராரை சிறையில் அடைத்துள்ளாய். தங்க சிலையை தங்கத்தில் மட்டுமே செய்து முடிக்க முடியாது, அந்த சிலை முழுமை அடையாது என்பதை நீ அறிய மாட்டாயோ? அந்த தங்கத்தில் மட்டுமே விக்கிரகத்தை முழுதாக வடிவமைக்க முடியாது என்பதால் தான் கருவூரார் சற்று செம்பு கலந்து அந்த விக்கிரகத்தை முழுமை அடைய செய்துள்ளார். அதை புரிந்து கொள்ளாத நீ அவரை சிறையில் அடைத்துள்ளாய். நீ நாளைக்கு நாளை எவ்வளவு தங்கத்தை அந்த விக்கிரகத்தை உருவாக்குவதற்கு கொடுத்தாயோ அந்த அளவு வெள்ளியை உருக்கி கொண்டு வா என்று கூறினார். மறுநாள் மன்னனும் தனது கனவில் திருமூலர் கூறியவாறே வெள்ளியை உருக்கி காவலாளர்களை கொணர்ந்து வைக்க செய்தார். அந்த வெள்ளியில் ஒரு சிறு துளி செந்தூரத்தை வைத்தார் திருமூலர். உடனே அந்த வெள்ளி கட்டிகள் அனைத்தும் தங்க கட்டிகளாக மாறின. மன்னா, எடுத்துக்கொள், போதுமா இது, இல்லை இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று மன்னனை பார்த்து கூறினார் திருமூலர். நீ ஆசை என்கிற மலைக்குள் வாழ்ந்து வருகிறாய். அதை விட்டு வெளியே வந்தால் மிக பெரிய பரவெளியை பார்ப்பாய். அதுவே முழுமுதற் பொருள் என்று கூறினார் திருமூலர். இதை பார்த்த மன்னன் தன்னுடைய தவறை உணர்ந்து சித்தர் திருமூலரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான். அது மட்டுமல்லாமல் கருவூராரை சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் ஆணையிட்டான். அதுவே அவன் கூறிய கடைசி ஆணை. அன்று முதல் அவன் முற்றும் துறந்த முனிவனாக வாழத் தொடங்கினான் என்பது வரலாறு. இது மட்டுமன்றி ரெங்கப்பெருமான் கோவிலில் அற்புதங்களை நிகழ்த்திய பிறகு கருவூரார் கருவூருக்கே வருகிறார். இவருடைய புகழ் எல்லா இடங்களிலும் மிக பிரபலமாக வளர்ந்து வந்தது. அனைத்து மக்களும் கருவூராருடைய அற்புத செயல்களை கண்டு மகிழ்ந்தனர், வியந்தனர். ஆனால் கருவூரில் உள்ள மக்கள் மட்டும் கருவூராரை
இவன் ஒரு மாயாவி, ஒழுக்கங்கெட்டவன், தாசிகளோடு தொடர்பு கொண்டு வாழ்பவன் என்று இழி சொற்களை கூறி அவரை இழிவுபடுத்தி வந்தனர். அந்தணர்கள் இந்த கரூரார் மீது கோபம் கொண்டு ஒரு நாள் மதுவையும் மாம்சத்தையும் அவரது இல்லத்திற்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு மன்னனிடம் செல்கின்றனர். மன்னனிடம் சென்று, மன்னா, கரூரார் இல்லத்திற்கு சென்று பாருங்கள். அவர் அனுதினமும் மதுவையும் மாம்சத்தையுமே படைத்து இறைவனை வழிபட்டு வருகிறார். சென்று பாருங்கள் என்று முறையீடு செய்கின்றனர். மன்னனும் உண்மையை அறிவதற்காக தானே கரூராரின் இல்லத்திற்கு செல்கிறார். கரூராரின் இல்லம் முழுவதும் தேடி பார்க்கும் பொழுது அங்கு பூஜைக்கும் யாகத்திற்கும் உரிய பொருட்கள் மட்டுமே இருப்பதை காண்கிறார். உடனே கரூராரிடம் மன்னிப்பு வேண்டுகிறான் மன்னன். மன்னன் மன்னிப்பு வேண்டியதும் கரூரார் மன்னனிடம் கூறுகிறார், மன்னனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டது ஒரு விஷயம் அல்ல. தாங்கள் என்னை பற்றி தங்களிடம் முறையீடு செய்த அந்த அந்தணர்களின் இல்லங்களுக்கு சென்றுதான் பாருங்களேன் என்று கூறுகிறார். உடனே மன்னரும் அந்த அந்தணர்களுடைய இல்லத்திற்கு சென்று பார்வையிடும் பொழுது அங்கு அந்த அவர்கள் வீடுகளில் எல்லாம் மதுவும் மாம்சமும் இருப்பதை கண்டு திகைக்கிறார், கோபம் கொள்கிறார். அந்தணர்களுக்கு தண்டனை கொடுக்கும் அளவு அவர் பெரும் சினம் கொள்கிறார். மன்னன் கோபம் கொள்வதை கண்ட கரூரார், மன்னா, நீங்கள் அந்தணர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். அவர்கள் என் மீது கொண்ட பொறாமை காரணமாகவே என் இல்லத்தில் மதுவையும் மாம்சத்தையும் கொண்டு வந்து வைத்தனர். அவர்கள் வைத்த அந்த பொருட்களே இப்பொழுது நீங்கள் அவர்களுடைய இல்லத்தில் காண்கிறீர்கள். ஆதலால் அவர்களை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று பெருந்தன்மையோடு கூறினார் கரூரார். மன்னனும் அவர்களை மன்னித்துவிட்டு அரண்மனைக்கு சென்றான். ஆனால் அந்தணர்களோ மன்னன் முன் தாங்கள் அவமானப்பட்டோமே என்று எண்ணி கரூரார் மீது கடும் சினம் கொண்டனர். ஒரு நாள் அவர் நதிக்கரைக்கு குளிக்கச் செல்லும் போது இவர்கள் கொலை ஆயுதங்களுடன் அவர் கரூராரை வழிமறித்தனர் அந்தணர்கள். அதை கண்ட கரூரார் விரைந்து இறைவனுடைய கருவறைக்குள் சென்று, ஆனிலையப்பா பசுபதேஸ்வரா சரணம் சரணம், ஆனிலையப்பா பசுபதேஸ்வரா சரணம் சரணம் என்று சிவலிங்கத்தை கட்டி கொண்டார். உடனே கரூராரும் சிவனோடு இரண்டர கலந்தார். இந்த காட்சியை கண்ட அந்தணர்கள் திகைத்தனர், வியந்தனர். தாங்களது தவறை எண்ணி வருந்தினர். அதற்கு பிராயச்சித்தமாக கரூராருக்கென்று ஒரு சந்நிதியை எழுப்பி அதில் கரூராரின் உருவ சிலையையும் பிரதிஷ்டை செய்து அனுதினமும் இன்றும் கரூரில் உள்ள அந்த சிவத்தலத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது என்பதை நாம் இன்று சென்றாலும் பார்த்து மகிழ முடியும். இத்தகைய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய அந்த கரூராரின் வழி சென்று எம்பெருமானுடைய அருளை மானிடராக பிறந்த நாம் அனைவரும் பெறுவதற்கு முயல வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிவனை போற்றும் ஒரு ஸ்லோகம். பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவரார்ச்சிதலிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் ராவண தர்ப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சர்வசுகம் தசுலேபிதலிங்கம் புத்தி விவர்தன காரணலிங்கம் சித்த சுராசுரிவம்திதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் சித்த சிராசுவம்திதலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் கனகமகாமணிபூஷிதலிங்கம் பணிபதிவேஷ்டித சோபிதலிங்கம் தட்சசுயஜ்ஞ
विनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गं सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं देवगणार्चितसेवितलिङ्गं पावयर्भक्तिप्रवेशलिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदरिद्रविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं सुरकुरुसुरवर पूजितलिङ्गं सुरवनपुष्प सदा चितलिङ्गं परात्परं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं तत्प्रणमामि सदा சிவலிங்கம். முழுமுதற் கடவுளான சிவனின் தாழ்தனை வணங்கி இந்த உலகில் அனைவரும் மனிதராய் பிறந்த அனைவரும் சைவ பெருவாழ்வு வாழ்ந்து அவன் திருவடி அடைவோம் என்று அனைவரின் சார்பிலும் இறைவனை வேண்டிக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.